புது வீடு ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 3வது வருஷத்துல எப்படியும் முடிச்சிடலாம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தோம். பணம் இருந்தாலும் கட்ட முடியல. வேண்டிட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லயே எனக்கு எல்லாம் சக்சஸ் ஆகி இப்ப இங்க வந்துட்டே இருக்கிறனால எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருது. நான் பெருமையா ரொம்ப நம்புறதே இவங்களை மட்டும்தான். சரபேஸ்வரர் சன்னதி அமைச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் அங்கே சரபேஸ்வரர் தான் பிரதிஷ்டை பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியாது. குரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேதியில கும்பாபிஷேகம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுங்க நம்ம சரபேஸ்வரர் பிரதிஷ்டை பண்றோம்னு சொல்றாரு. தவிர அதுக்கு முன்னாடி எங்களோட பர்சனல் வில்லிங்கோ இன்ட்ரெஸ்டோ அதுல எதுவும் கிடையாது. எங்க பையன் சபரீஸ்வரன் பிஏ முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் படிச்சுட்டு பெர்மனன்ட் ஜாப் த்ரூ டைரக்ட் கம்பெனில வேணுங்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தோம் அம்மன் கிட்ட. அது எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மட்டத்தை எங்க கொண்டு வந்து வச்சோம். அவனுக்கு டைரக்டா கம்பெனி ரெக்ரூட் பண்ணணுங்கிற ஒரு ஆஃபர் வச்சிருந்தோம். இப்ப பர்மனன்ட் ஜாபா அவனுக்கு ஃபுல் டைம் ஒர்க்கரா அவனுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்த பக்தர்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு சில மாற்றங்களை சந்திச்சவங்க. யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பிரதர் எனக்கு பழக்கம். ஒரு நாள் என் சிஸ்டர் பேசணுங்கிறாங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி கால் பண்ண சொன்னார். பண்ண அவங்க பேசுனதே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த டைம் ஷி வாஸ் பிரெக்னன்ட். பேபி ஹார்ட் பீட் பல்ஸ் வரல, லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. அது வரைக்கும் அவங்க கோயிலுக்கு வந்ததே இல்லை. அவங்க பிரதர் சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சின்ன போட்டோ எங்கிட்ட வாட்ஸ்அப்ல வாங்கினாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஈவன் டாக்டர்ஸுக்கும் அப்பாற்பட்டு சிகாட்ட பேபி சைல்டு. ஒரு அஷ்டமி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூட போகாம ஏர்போர்ட் நேரம் இங்க ரொம்ப ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அது உணர்வு பூர்வமான நிகழ்வு. பெங்களூர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்னைக்கு இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அங்கலக்குறிச்சி அப்படின்னு அழைக்கப்படுற பகுதிக்கு வந்திருக்கோம். முக்கியமாக கோயில்களில் பலவிதமான வழிபாடை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடை மெயினாக வச்சுருக்காங்க. ஆத்மநாதவனம் அப்படின்னு அழைக்கப்படுற ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுடைய சிறப்புகள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடு கட்ட முடியலன்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டோம். இந்த கோயிலில் நாங்கள் முக்கியமான நாட்கள் இன்னைக்கு பிரார்த்தனையை வச்சோம், வீடு கட்டிட்டோம். கல்யாணம் ஆகலன்னு தள்ளி போயிட்டே இருந்தது. கோயிலை வேண்டணும், அம்மனுடைய அருளால் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை வரம் இல்லாமல் இருந்தோம். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு ஆலயமா இந்த இடத்துக்கு கருதுறாங்க. இதுக்காக தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மேஜிக்கை பார்க்க வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் வாங்க. அஷ்டமி அன்னைக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜைகளுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் வராங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த கோயிலில் உங்களுடைய குறைகள் எது வச்சாலும் நிறைவேறுதுன்றாங்க. இந்த கோயிலுடைய உரிமையாளர்கிட்டே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கோயிலுக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் வராங்க. முக்கியமாக சிறப்பு நாட்கள்னு அழைக்கப்படுற அஷ்டமி, அப்புறம் இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு கோயிலில் சிறப்பு பூஜைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சரபேஸ்வரர் இல்லை அப்படின்றதான் கேள்விப்பட்டோம். முக்கியமாக இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன? இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு? இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா, முதல்ல இங்கே நடக்கிற பூஜைகள் எதுவுமே எந்த ஆகமத்தையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைங்க. குரு என்ன சொல்கிறாரோ, சித்த வழிபாட்டு முறை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மற்றபடி இதுக்கான இந்த ஆகமமோ மற்ற இதையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் இங்கே அஷ்டமி, அப்புறம் தேய்பிரை அஷ்டமி, பௌர்ணமி 2 நாளில் சிறப்பான வழிபாடு பண்ணுறோம். மற்ற நாட்களில் ஈவினிங் 5 to 6 மட்டும் திறந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு போயிடுவோம். இங்கே என்னென்னா, நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் சரணாகதி, ஆக்சுவலாக ஒரு சித்த வழிபாட்டு முறை, சித்த வாழ்வியல் முறை ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்களோட முதல் நோக்கம். அதனால இங்கே சரணாகதி தான் இம்பார்ட்டன்ட். உங்களோட நம்பிக்கையும் உங்களுடைய பரிபூர்ண சரணாகதியும் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறனால பை வேர்ட் ஆஃப் மவுத் வேற வேற ஊர்கள்ல இருந்து இது வராங்க. முக்கியமா மேல ஒரு பீடம் இருக்கு, அதுதான் குரு பீடம் அப்படின்றது கேள்விப்பட்டேன். குரு பீடம் எதுக்காக அமைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் அந்த குரு யாரு? ஆக்சுவலா குரு யாருன்னா, எங்ககிட்ட அவர் சொன்ன விஷயத்த பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் தன்னை பத்தி அவர் எங்ககிட்ட ரிவீல் பண்ண விஷயம், நான் சிதம்பரத்துல இருந்து வரேன், என் பேர் நடராஜ யாகவர், 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு திருமூலரோட வழி வந்ததா சொல்லியிருக்கார். அதை நாங்க நம்பி அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலா இந்த கோவில் கட்டி 11 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த கோவில் யாருக்காகனா, குருவோட சிஷியா இருக்கிற சமுத்தியாம்பிகைக்காக குரு சொல்லி உருவாக்கி இருக்கிற கோவில். ஏன் இந்த இடத்த சூஸ் பண்றோம்னா, அவங்க பின்னாடி இருக்கு இல்லைங்களா மலை, அந்த மலையில அவங்க கொஞ்ச காலம் தபஸ் பண்ணதுனால நாங்க முதல்ல இந்த கோவில் அமைப்பதற்கு முன்னாடி மேல போய் அவங்கள வழிபட்டுட்டு வந்தோம்.
இப்போ குரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி கீழே இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணி இங்க அவங்களுக்காக ஒரு கோவில் கட்டியிருக்கோம். குரு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மேல இருக்க குரு பீடம் வந்து அம்மா வந்து தன்னோட குரு நம்மளை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு அவங்க விரும்பினதுனால அவங்க குருவுக்கு மேல ஒரு இதா அமைச்சிருக்கோம். ஆனா இந்த குரு அதுக்கப்புறம் இந்த அம்மன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கேள்விப்படாத ஆட்களா இருக்காங்க. முக்கியமா அம்மன் வந்து மதுரையில ஒரு ராணியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரின்சஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தியானத்துக்கு போனாங்க அப்படின்ற விஷயம். முதல்ல எப்படி அந்த குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சது? நீங்க எப்போ? என்னோட ஸ்கூல் டைம்ல ஜஸ்ட் ஒரு கோ பேசஞ்சரா தான் எங்க கூட அவர் இன்டராக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்ற விஷயங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நடக்க நடக்க எனக்கு முதல்ல இருந்தே கொஞ்சம் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு. ஃபேமிலி ட்ரெடிஷனே வந்து கொஞ்சம் ரிலீஜியஸ் ஃபேமிலி நாங்க. சோ அதை வீட்டுல சொன்னேன், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நிறைய நிகழ்வுகள் தேவைப்பட்டுச்சு. ஒரு சொல்றதெல்லாம் நடக்கும் போதுதான் நம்பினாங்க. அது அப்படியே வந்து என்னன்னா நான் மட்டும் இல்லாம என் கூட இப்போ நான் ஸ்கூலிங் போது அப்ப நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிஸ்லயும் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவரோட பவர் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது? ஏன்னா இப்ப நீங்க மட்டுமே பார்த்த ஒண்ணு இப்ப பொதுமக்களுக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு நாங்க உணர்ந்தது கிடையாது. இப்பதான் நாங்களே வரும்ன்ற ஒரு கட்டாயத்துல அவரை எப்படி பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தீங்க? பொதுமக்கள் எப்படி நம்பினாங்க? அதாவது பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பெரிய முயற்சி இது வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க. ஏதாச்சும் அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க வந்தவங்க தான். நீங்க ஈவன் நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருகிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களாவே குரு அவங்களுக்கு உணர்த்தி இங்க வந்திருக்கவங்கள தானே தவிர நம்ம போய் ஒவ்வொருத்தர்கிட்ட இவங்க இருக்காங்க இங்க வாங்க நடக்கும்னு சொல்லி வந்ததில்லை. ஒரு ஆக்சிடென்டலா ஏதாவது ஒரு விஷயமா உள்ள வந்து அவங்க குருவை அனுபவிச்சு சோ அதனால இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. சோ அவங்க பார்க்கும்போது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது. அப்படித்தானே தவிர நம்ம போய் இதை வந்து பப்ளிக் கிட்ட ஒரு கேன்வாஸ் பண்ணியோ ரீச் பண்றதுக்கான முயற்சி இது வரைக்கும் எடுக்கல. ஸோ முக்கியமா ஒரு சாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி அதுக்கான விதிகள்லாம் இருக்கு அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து வழிபட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப எளிய முறையில வந்து கோயில் வந்து வேண்டப்படுது, சாமியை வந்து கருதுறாங்க, எல்லாருக்குமானவங்களா சாமியை வச்சிருக்கீங்க. இப்படி அமைக்கலாம் கோவில் அப்படின்றது உங்களுக்கு குரு கிட்ட இருந்து எப்படி வந்தது? இல்ல அதான் முதலே சொன்ன மாதிரி இப்ப நாங்க எங்களோட ஓன் வில்லிங்கிறது இங்க எதுவுமே கிடையாதுங்க. கோயிலுக்கான அளவுகள் இருந்து அந்த விக்கிரகம் பார்த்திருப்பீங்களா, அம்பாலோட ஸ்டாச்சுவோட அளவுல இருந்து எல்லாம் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். அது எப்படி வந்து கன்வே ஆச்சுன்னு கேக்குறேன். அவர் ஆக்சுவலா நம்ம பேசுற மாதிரி அவர் டைரக்டா பேசுவாரு. சோ இப்போ இங்க மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லைனாலும் எனி டைம் அவர் இங்க வரலாம். ஒரு பவர் இருக்கு. ஆமா, அந்த பவரை உணர. ஈவன் இப்ப அர்த்தஜாம பூஜையில பாத்தீங்கன்னா அங்க நைட் ஒரு 8 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் அஷ்டமி அன்னைக்கு. அதுல வந்து நிறைய பேத்துக்குமே நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதான் இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்கள ஒரு 50% ஆஃப் பர்சன்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சித்த வழிபாடா இருக்கக்கூடிய இந்த கோவில்ல சரபேஸ்வரர் வைக்கலாம் அப்படின்றது எப்படி முடிவாச்சு? சரபேஸ்வரர் சன்னதி அமைச்சு டேட் பிக்ஸ் பண்ண வரைக்கும் அங்க சரபேஸ்வரர் தான் பிரதிஷ்டை பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியாது. குரு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேதியில கும்பாபிஷேகம் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணும்போது அதுங்க நம்ம சரபேஸ்வரர் பிரதிஷ்டை பண்றோம்னு சொல்றாரு தவிர அதுக்கு முன்னாடி எங்களோட பர்சனல் வில்லிங்கோ இன்ட்ரெஸ்டோ அதுல எதுவும் கிடையாது. அதே மாதிரி பைரவர் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போ நிறைய சாமிகள் இருக்கும்போது முருகர் வச்சிருக்கலாம், நீங்க வேற வேற ஆட்கள் வச்சிருக்கலாம், பைரவரை இங்க வைக்கணும் அப்படின்னு மூலவரா கருதுனதுக்கு காரணம் என்ன? முதல்ல இருந்தே குரு அந்த மூலக்கோவில் ஒண்ணு இருக்குங்க, அதுதான் ஆரிஜின். அது ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு. அங்க வந்து பைரவ வழிபாடு முதல்ல இருந்தே குரு அதிகமா இன்சிஸ்ட் பண்ணுவார். இந்த அம்பாள் சிலையை வந்து நாங்க ஆர்டர் பண்றதுக்காக, சிலையை குரு சொன்ன அளவுல ஆர்டர் பண்றதுக்காக அந்த சிற்ப சாலைக்கு போயிருந்தோம். அப்போ இந்த சிலை அங்க இருந்துச்சு. அப்புறம் குரு வந்து இங்க ஒரு பைரவர் சன்னதியும் அமைக்கலாங்கிறத சொன்னாரு. அப்போ இந்த சிலையை கேட்டோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டாச்சு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இது வந்து செஞ்சு 25 இயர்ஸ் கழிச்சு தான் இங்க கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. ஓகே. 1985ல பண்ணப்பட்ட சிலை, கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல பிரதிஷ்டை பண்றதுக்காக பண்ண சிலை. அதுக்கப்புறம் அங்க சம் ரீசன்ஸ்னால போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவினாசி கோயில் ராஜகோபுரத்துக்கு கீழே அவங்க பற்ற வச்சிருந்தாலும் அங்க ஒரு 10 இயர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் யூகேல ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் இந்த பைரவர் சிலையும் அவங்க அனுப்பும்போது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளத்தினால கஸ்டம்ஸ்ல இருந்து இந்த ஸ்டேட்டும் மறுபடியும் திரும்பி வந்துருச்சு. ஈவன் அந்த சிலை செஞ்சவரோட அடுத்த ஜெனரேஷன் தான் இந்த சிலையை எங்களுக்கு கொடுத்தாங்க. வருஷங்கள் ஒரு 25 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு நிறைய பக்கம் போயிட்டு திரும்பி வந்து ஒரே அவங்க திரும்பி பற்றைக்கு வந்துடுவார். இங்க குரு சொன்னாரு இந்த நம்ம கோயில் இது பண்ணோம். அப்பவும் பாத்தீங்கன்னா அவர் திரும்பி வந்துட்டு அந்த ஸ்தபதியார் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணதையும் அழக ஆரம்பிச்சாரு. ஏன்னா நான் உண்மையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது வரைக்கும் ஒரு 10 இடத்துக்கு மேல போயிருக்கோம், ஏதாவது ஒரு ரீசன்னால திரும்பி வந்துரும்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலான இது நாங்க கொண்டு வந்து அவர் இங்க வச்சோங்கிறத விட அவரா விரும்பி இங்க வந்ததா தான் நாங்க நம்புறோம். முக்கியமா இங்க வந்த பக்தர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு வந்து மனசுல ஏத்திக்கிட்டு இந்த மட்டை தேங்காய் வழிபாடு வந்து இங்க பண்ணப்படுது. இந்த மட்டை தேங்காய் பாத்தீங்கன்னா வெகு சில கோவில்ல வந்து கொடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு சாய்பாபா கோயில்ல அந்த மட்டை தேங்காய் வந்து யாக குண்டத்துல போட்டு அந்த ஆஷை எடுத்துட்டு போறது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்னும் சில கோவில்ல இருக்கு. இங்க மட்டை தேங்காய் வழிபாடு எப்படி உருவாச்சு, என்ன பண்றீங்க? மட்டை தேங்காய் வழிபாடு குரு சொன்னதாங்க. ஆக்சுவலா மட்டை தேங்காய் வழிபாடு என்னன்னா, அவங்க தேங்காய் கொண்டு வருவாங்க, நாங்க அதை அம்பாள் கிட்ட வச்சு திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துருவோம். அவங்களே கூட போய் அவங்க கூட இருந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி கொடுப்பாங்கிறதா நம்பிக்கை. அவங்க பிரச்சனை சரியானதும் திரும்பி அந்த தேங்காயை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அம்மன் கூடவே வரும்போது சில கோரிக்கையும் மக்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த கோயிலுக்கு வரும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு குறைகள் தீர்ற மாதிரி இந்த கோயில்ல என்னென்ன குறைகள் வந்து தீர்ந்ததா பக்தர்கள் வந்து சொல்றாங்க? நிறைய இருக்குங்க. மேரேஜ் ஆகலன்னு சொல்லுவாங்க, உடல் நலன் இல்ல வேற சம் பர்சனல் இஷ்யூஸ் நிறைய. அதாவது குறைன்னு சொல்லும் போது இதுதான் அதுதான்லாம் கிடையாது. கடவுள் வந்து எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவங்கள வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்ல எல்லாம் அடைக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கை பொறுத்து உங்களோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். இதுக்கு தான் செய்யணும் அதுக்கு தான் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஆத்மநாத வனம் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வரா மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய பக்தர்கள் வர்றதையும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா சிட்டிக்குள்ளே இல்லை, கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. அதை தாண்டி உள்ளே வரும்போதும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கோவில் பக்தர்கள் கையில் பப்ளிசிட்டி பண்ணாமலே போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதான் சொல்லணும். ஆனால் பக்தர்கள் வந்த பிறகு இன்னும் ரெகுலராக வேற ஊர்ல இருந்து வரவங்களாம் இருக்காங்க. எப்படிலாம் வந்து சேர ஆரம்பிச்சாங்க, எப்படி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கோயில் இருக்கு நாங்கள் வர ஆரம்பிச்சோம்? ஆக்சுவலா இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இங்க நீங்க வந்தப்பே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, யாருக்கிட்டையுமே நாங்க யாரும் இங்க கோயில் இருக்கிறவங்க போய் பேசவே மாட்டோம். ஏன்னா இங்க குரு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்னா இங்க விஐபி கல்ச்சர் இருக்கக்கூடாது, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அப்படிங்கிறதுனால யாரோட வேர் அபவுட்ஸோ இல்ல அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதையுமே கேட்க மாட்டோம். ஈவன் நீங்க விவிஐபிஸ் வராங்க, மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் நிறைய வருவாங்க. யாரும் வந்தாலும் அவங்களும் லைன்ல தான் இருக்கணும். மற்ற பப்ளிக்கு என்னவோ அதே தான் அவங்களுக்கும். ஸோ அதனால அவங்ககிட்ட போய் அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதையுமே நாங்க கேட்கறது இல்லை. ஈவன் அவங்க பிரார்த்தனைன்னு கொண்டு வந்தாங்கன்னா கூட என்னன்னு நாங்க கேட்க மாட்டோம். அது வந்து குருவுக்கும் அம்பாளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பர்சனல். இந்த மூலவர் கோயில்ல முக்கியமா சிவராத்திரி அப்போ ஜோதி வடிவத்துல ஜோதி தரிசனம் வந்து இருக்கு, சிவனே வந்து காட்சி கொடுக்கிறாருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டோம். நிறைய பேர் இந்த ஊர் மக்களும் பேசுறாங்க. ஆக்சுவலி அது எப்போ ஆரம்பிச்சது, எப்படி வந்து உணர்ந்தீங்க? அந்த ஆக்சுவலா அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா கரெக்டா சொல்லணும்னா ஒரு 20 years இருக்கும். ஈவன் அதுவும் என் சைல்டுஹுட் தாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் அது நடக்கும்போது ஒரு 15 years உள்ள இருக்கிற பசங்க தான் ஒரு 10 பேர் இருந்தோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த இது நடந்துச்சு. ஆக்சுவலா நாங்க வந்து எங்க பர்சனலா அது வந்து குரு கொடுக்கறதா தான் நாங்க சொல்லலாம். பட் பப்ளிக் வந்து அதை சிவன் சொல்றாங்க. அது குருவா இருந்தாலும் சிவமா இருந்தாலும் அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. ஜோதி வடிவத்துல குரு வந்து காட்சி கொடுப்பாங்க. ஸோ ஆனா ஒவ்வொரு சிவராத்திரியும் நடக்குது. ஒவ்வொரு சிவராத்திரியும் 3 மணிக்கு நடக்குது. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். இவங்களுக்கு மட்டும் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த டைம்ல யார் அங்க இருந்தாலும் பார்க்கலாம். அதை பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் ஒரு ஃபீல் பண்ண முடியும், ஒரு பிளசன்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ கோவில்னாலே நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்க எங்களுக்கு ரொம்ப விரும்பிப்பா இருக்கு. ஸோ இங்க வந்த பக்தர்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு வந்த பிறகு சில மாற்றங்களை சந்திச்சோன்னு. அது அந்த மாதிரி சொல்லி உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏதாவது உண்டா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து சென்னை அவங்க பேஸ், அவங்க யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க பிரதர் வந்து எனக்கு பழக்கம். ஈவன் அவரும் கோயிலுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாருன்னு தெரியாது, வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ ஃபங்க்ஷன் இல்லாதனால வருவார், சென்னையில இருந்து வரதுனால நார்மல் டேஸ்ல வருவார். ஸோ அதனால ஒரு பழக்கம் இருந்துச்சு. சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸோ அவங்க சிஸ்டர் வந்து யூஎஸ்ல இருந்தாங்க. ஒரு நாள் என் சிஸ்டர் பேசணுங்கிறாங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி கால் பண்ண சொன்னாரு. பண்ண அவங்க பேசுறதே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்கும்போது அட் த டைம் ஷி வாஸ் பிரெக்னன்ட். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பேபி ஹார்ட் பீட் பல்ஸ் வரல, லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. நீங்க ஒன்றும் ஒரு படாதீங்க. அது வரைக்கும் அவங்க கோயிலுக்கு வந்ததே இல்லை. அவங்க பிரதர் சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மாட்ட, வேற எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியும் ரவுண்ட் த கிளாக் சின்ன போட்டோ எங்கிட்ட வாட்ஸ்அப்ல வாங்கினாங்க. அதை பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அவங்க எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ப்ரே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஈவன் டாக்டர்ஸுக்கும் அப்பாற்பட்டு சிகாட்ட பேபி சைல்டு. அவங்க யூஎஸ்ல இருந்து டைரக்டா ஏர்போர்ட்ல இறங்கி ஒரு அஷ்டமி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூட போகாம ஏர்போர்ட்ல இருந்து நேரம் இங்க வந்து ரொம்ப அது ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு. சிறப்பு.
ஸோ கோயிலில் பல சிறப்புகள் இருக்கும்போது முக்கியமாக இந்த விஐபி தரிசனம் கிடையாது. ஆமாங்க. இந்த முக்கியமாக பெரிய ஆட்கள் வந்து அவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கோயிலில் பொதுவாக நாங்கள் பார்ப்போம், நிறைய இடத்துல இருக்கும், ஏன்னா அவங்களுக்கான ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும்போது. பட் இங்கே மூலவர் கோயிலுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்திருந்தாங்க, ஸோ ஆளுநர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வழிபடும் போது எப்படி இருந்தது? எங்களுக்கு அது பெரிய ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. ஈவன் மேம் எப்படி வந்தாங்கன்னு சொன்னாலும் அதுவுமே வந்து எங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியலைங்க. நடக்கிற எந்த ஈவெண்ட்டுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. நாங்கள் நம்புறது என்னன்னா எல்லாத்தையும் குரு நடத்துறாரு, ஜஸ்ட் நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராமாக தான் இருந்தே தவிர அதனால ப்ரோட்டோகால்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய வந்து சொன்னாங்க. பட் அந்த டைம்ல எதுவுமே ஃபாலோ ஆகலை. நார்மலாக வந்தாங்க, நார்மலாக போனாங்க. ஸோ மிராக்கிள் டூ ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி அது வந்து சாமி மேலே அதீத அன்பு இருக்கக்கூடியவங்க கடவுளுடைய சக்தியில் நடந்திருக்கு அப்படின்னு நம்புவோம். அந்த மாதிரி இந்த கோயிலில் உங்களுக்கு நடந்த ஒரு மிராக்கிள்னா என்ன, நீங்கள் உணர்ந்த ஒரு விஷயம்னா என்ன? என் லைஃப் எல்லாமே மிராக்கிள் தாங்க. ஈவன் நமக்கு என் காலேஜ் சேர்ந்ததுலேருந்து டில் நோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. அது பழகி போச்சு எனக்கு. நடக்கிற எல்லா இன்னைக்கு நம்ம தேவை என்னங்கிறத நம்மளை விட குரு புரிஞ்சுட்டு நடத்துறாரு அப்படிங்கறத வந்து நான் உணர்ந்துட்டே இருக்கேன் டே பை டே. முழு சரணாகதின்னு அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இருக்காது. இல்லைங்கும் போது நம்மளுக்கு அது நடக்கிற விஷயம் எல்லாமே அவர் கொடுக்குறாருங்கிற மனப்பக்குவம் வந்துட்டதுனால அதை விவரிச்சு சொல்ல தெரியல. இப்போ இது வந்து பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்றதுனால சில பேரால வர முடியாம போயிருக்கலாம். இன்கேஸ் வேற எங்கேயாவது இருந்து ஏதாவது பூஜைகள் பண்ணணும்னா உங்களை எப்படி அணுகிறது? அதான் இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி இந்த போன் பண்ணிட்டு பூஜை பண்ணோம் அந்த மாதிரி எதையுமே நாங்க ஃபாலோ பண்ணலாம். நேர்ல வரணும். அதான் நாங்க வந்து கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில நாங்க மீடியேட்டர் கிடையாது. அதனால வந்து அவங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க இங்க வரணும்னு அவசியம் இல்லை. அங்க இருந்துட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வரலாம். இங்க பிரார்த்தனைங்கிறது சரணாகதியும் பக்தியும் மட்டும்தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. நாங்க ஒரு கடவுளுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இடையில மீடியேட்டர்ஸ் இருக்கவே முடியாது. குரு சொல்றதே என்னன்னா ஆன்மீகம்ங்கிறது இயற்கையோடு சேர்ந்தது தானே தவிர இயற்கைக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இங்க நம்ம கோயில் வச்சிருக்கிறோம், இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நாங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறோம். ஈவன் நான் எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர், திருப்பூர்ல ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஐ ஹவ் டு கோ ஃபார் தட் பிசினஸ். அதுல எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதுதான். பட் எங்க லைவ்லிஹுட்டுக்காக பிசினஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷனல்ல நல்ல ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கிறவங்க. பட் எங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அவங்க கிட்ட கூட நீங்க கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களால விவரிக்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அதனால நாங்க எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்துருக்கோம். குருவுக்கு கீழே நாங்க எல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாண்ட் தான் எங்க எல்லாத்தையும் இங்க ஒர்க் பண்ண வைக்குது. உங்க பேர் என்ன? யாக்கவ் ருத்ரசேனன். இந்த கோயில்ல நடக்கிற எல்லா பூஜையிலையும் கருவறை வரைக்கும் உள்ள போய் பயங்கரமா மந்திரம்லாம் சொல்றீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க? அது வந்து சொல்றத பார்த்தே ஒரு தடவை சொல்லிட்டே இருந்தா அது வந்து பிராக்டிஸ் ஆகி நம்மளுக்கு வரும். முத்தை திருபத்தி திருநகை சொல்லுங்க. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசக்தி சரவண முத்தி குருவித்து குருவகையன போதும் முற்பட்கணமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரரும் அடி பேன 10 தலைமத்தை தனைதோடு ஒற்றை கிரி பற்றை தொடு தொடு 10 பகல் 10 திரிதிரவாக அத்தத்திரத்தை கணமிய பச்சை புய நெஞ்சத்தது ஒரு பச்சத்தொரு ரச்சித்தருவது ஒரு நாளே இத்தித்தைய ஒத்தை பறிமுடைத்த படம் வைத்து பைரவி திப்பொன் கனலிக்க கழுகுடு கழுகாட திக்கு பரியத்த பைரவன் தொக்கு 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 சித்திரப்பகுதிக்கு திகிரனயன போக கொத்துப்பறை கொட்டை களமிசை குக்கு 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 குகு குத்திப்புற குத்து திரியன குக்கு கூகை கொட்புட்கணராட்பட்க உதரை வெட்டி பலியித்து குலகிரி கொட்டுப்பறை கொட்ட கண முதல் பெருமானே 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 பெருமானே. அந்த அழகா பாருங்க தம்பி. முக்கியமா இங்க பைரவர் இருக்காரு, சரபீஸ்வரர் இருக்காரு. ஸோ இவங்களாம் எதனால இருக்காங்க? இந்த பைரவருடைய காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த கோயிலுடைய வரலாறு தெரியுமா? நடராஜர் எப்படி எங்களுக்கு லிங்க் ஆனார்னா அப்பா வந்து 10th படிக்கிறார். 10th உங்க அப்பா. அப்போ பஸ்ல வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை துண்டு போட்டு ருத்ராட்சம் போட்டு ஒருத்தர் வராது. வந்து அப்பாவோட கைய நீட்ட சொல்றாரு. உன்னோட கையில சிவனோட கரங்கள் இருக்கு அப்படின்னு நடராஜர் சொல்றாரு. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல, பஸ்ல வரவங்களுக்கு எல்லாம்.
ஆனா அப்பாக்கு மட்டும் தெரியுது. தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வண்டி சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் நம்பல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே நடக்குது. அப்பதான் உங்க அம்மாவும் அப்பாவெல்லாம் நம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரு ஆன்மீகத்துல இறங்கி கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்களா? சோ இங்க இருக்க கோவில் பத்தி இந்த அம்மன் எப்படி உருவானாங்க? இங்க அம்மனுடைய பேர் என்ன? இவங்களோட ராணியா இருக்கும்போது இவங்களோட உண்மையான பேருன்னா வீரசேன மங்கை அப்படிங்கிறது இவங்களோட உண்மையான பேரு. இப்போ இங்க வந்து சமுத்தியாம்பிகையா இருக்காங்க இவங்க. இங்க பைரவர் என்னவா இருக்காரு? பைரவர் வந்து கால சம்ஹார பைரவரா இருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த சுவாமி இருக்கணும். அதாவது இந்த பைரவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. கனடாக்கு இந்த பைரவர் போயிருக்காரு. சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம திருப்பி இங்கே வந்திருக்காரு. ஓ, இங்க செய்யப்பட்ட பைரவர் சிலை கனடா வரைக்கும் போயிருக்கு. அங்க போறதா இருந்துச்சு. ஏனமோ தெரியல, அவர் அங்க போக மாட்டான்ட்டாரு. இங்கதான் வேணும்னு இங்க வந்துட்டாரு. நீங்க டெய்லி இந்த கோயில் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா? டெய்லி வந்து இங்க சாயங்காலம் 5 மணிக்கு போகணும், 6 மணிக்கு போகணும். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர். ஆனா இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்தது இல்ல? இதுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி வந்திருக்கிறேங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்றது தெரிய வந்தது? இது கோயில் வந்து தினத்தந்தி பேப்பர்ல வந்து இந்த புக் வாரமலர் புக் வருது இல்லைங்க, அதுல வந்து ஏடு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தொழிலுக்கு, குடும்ப சூழ்நிலைக்கு, அப்புறம் நம்ம குழந்தை இல்லாததுக்கு, குடும்ப கஷ்டத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு சமத்தியாமிகை கோயில் இருக்கு. அதுல வந்து உரிமட்டை, அதாவது முழு தேங்காய் ஒன்று, உரிச்சு தேங்காய் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறுன்னு சொன்னாங்க. நீங்க அதை பார்த்துட்டு இங்க வந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் உருவாச்சு? மாற்றங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க. வந்துட்டு போய் 2 மாசம் ஆச்சுங்க. இது 2 மாசத்துல 20-30% மாற்றம் நல்லா தெரியுதுங்க. குடும்ப பிரச்சனை ஓரளவுக்கு நிவர்த்தியா இருக்குதுங்க. பண கஷ்டம் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியா இருக்குதுங்க. இருக்கிறதுக்கு வீடு இருந்து நம்ம சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை, வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு முன்னாடி நல்லாவும் உணர முடியுது. இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது உண்டா? நான் தொடர்ந்து ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். இது சித்தர்கள் வாழும் பூமின்னு சொல்லி இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்துல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சு இங்க வந்து வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தோம். இங்க தேய்பிர அஷ்டமிக்கு, பௌர்ணமிக்கு காலபைரவர் இருக்கும். பௌர்ணமிக்கு அம்பாள் கோயிலுக்கும் நடந்து, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டுதல் சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்து தேங்காய் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு செய்யிருக்கு. அது சமத்தியாம்பிகை முறைப்படி வேண்டின்னு இருந்தால் கல்யாணம் நடக்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது பிரகாரம் நானும் என் பையனுக்காக வேண்டுதல் பண்ணியிருக்கேன். இன்னும் கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயோ இல்லை குடும்பத்திலேயோ நடந்த மாறுதல் என்ன? ஒரு தடவை வந்துட்டு போனால் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்குது. உங்கள் லைஃப்பில் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு நடந்த ஒரு மிராக்கல்னா என்ன? எல்லா விஷயங்களுமே ப்ராப்ளமாக தான் இருந்தது. எஜுகேஷன், என் குழந்தையோட படிப்பு, பிஸ்னஸ் எல்லாமே. இப்போ அது எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னா என்னோட புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறக்கே வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 3வது வருஷத்தில் வந்து எப்படியும் முடிச்சிடலாம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை, இது ஃபினான்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, பணம் இருந்தாலும் கட்ட முடியல, ஒன்று என்ஜினியரோட ப்ராப்ளம், இல்லை கட்டுறவங்க வேணான்ட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி நடந்தது. அப்போ இங்கே வந்து தேங்காய் எல்லாம் வச்சு நாங்கள் வழிபட்டுட்டு போனோம். வழிபட்டுட்டு அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி பௌர்ணமி எல்லா டைமும் வந்து அம்மா கிட்டையும் சரபேஸ்வரர் இவங்க கிட்டையெல்லாம் கேட்டு போவோம். வேண்டிட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லயே எனக்கு வந்து எல்லாம் சக்சஸ் ஆகி இப்போ புண்ணியர்ஜனையும் முடிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும்? இங்க வந்தா இந்த மாதிரி பரிகாரம் வேண்டிக்கிட்டா நடக்கும்னா என்ன சொல்லுவீங்க? தேங்காய் வச்சு வழிபாடு செய்யலாம். நம்ம கடன் பிரச்சனை, பிசினஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிறது, கல்யாணம் வந்து சிலருக்கு தள்ளி போகும், அதுவும் பண்றாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட மேரேஜ் கொஞ்சம் லேட் ஆச்சு, அவங்களும் வந்து இங்க பண்ணிட்டு போனாங்க. இப்போ மேரேஜ் ஆகி குழந்தையோட நல்லா இருக்காங்க. அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, இங்கதான் வந்து பண்ணிட்டு போனாங்க, சரியாயிடுச்சு. என்னுடைய அனுபவம் பார்த்தோம்னா வீடு இப்ப வந்து இங்க வந்துட்டே இருக்கறனால எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருது. நான் பெருமையா ரொம்ப நம்புறதே இவங்களை மட்டும்தான். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் வண்டி எடுத்துட்டு ஈவினிங் டைம் இங்க வந்துருவோம். சர்வேஸ்வரரை பார்த்துட்டு அம்மாவை பார்த்து கேட்டுட்டு அப்புறம் தான் போறது. எதனால இந்த கோயிலுக்கு வரீங்க சார்? சார், இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மேற்கு மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா காலசம்ஹார பைரவர், சரபேஸ்வரர், சமுத்தியாம்பிகை, இந்த தெய்வங்கள் எல்லாம் வேற எந்த கோயிலும் இல்லை. சம்ஹார பைரவர் வந்து இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். அது மட்டும் இல்லாம சரபேஸ்வரர் இந்த மேற்கு மண்டல கோயில்களில் எங்கேயுமே இல்லை. இப்போ சரபேஸ்வரர் இருக்கிறதுனால அவரை கும்பிடுறதுக்காகவும் இந்த கோயிலுக்கு
அடிக்கடி வர்றது பழக்கம். சார், சரபேஸ்வரருடைய அவதாரம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா சார்? சரபேஸ்வரருங்கிறது ஈஸ்வரனோட அவதாரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அது எதனாலங்கிறது ஒரு பெரிய கதை. பிரகலாதனுக்காக சரபேஸ்வரர் வந்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ அவரோட உக்கிரம் தணியல. இந்த உக்கிரத்தை தணிவிக்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அப்ப தேவர்கள்லாம் வந்து ஈஸ்வரன்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஈஸ்வரன் உடனே என்ன பண்ணாரு, வந்து நரசிம்மரை உலுக்கி பார்க்கிறார், முடியல. அப்போ நரசிம்மர் என்ன பண்றாரு, சரபேஸ்வரரா அவதாரம் எடுக்கிறார். இந்த சரபேஸ்வர அவதாரங்கிறது சரப பறவையோட 2 இறக்கைகள், ஒண்ணுல பிரத்யங்கா தேவி, இன்னொன்னுல துர்கா தேவி. இது தவிர யாழியுடைய கால்கள், மனித உடல், சிம்மத்தின் தலை, இப்படி ஒரு உருவம் எடுத்து நரசிம்மரை தூக்கிட்டு இந்த அண்ட சராசரத்தையும் சுத்தி வந்து ஓங்கி அரைஞ்சு ஒரு உழுக்கிறாரு. அப்பதான் நரசிம்மருக்கு தன்னுடைய அவதாரத்தோட நோக்கம் புரிந்து அவர் சாந்தம் அடைகிறாரு. அப்படி பண்ணதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த சரபேஸ்வரர் அவதாரம். அப்படி இருக்கும்போது குளத்துக்கு மத்தியில எதுக்காக இவரை வச்சிருக்காங்க? சரபேஸ்வரர் மிக உக்கிரமான தெய்வம். இந்த உக்கிரமான தெய்வமா இருக்கிறதுனால செப்பு தகடு கூரை போட்டு 21 அடி ஆழமுள்ள இந்த குளத்துக்கு நடுவுல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அவரு சாந்தப்படுத்துறதுக்காகவும் அவரை குளிர்ச்சி படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரபேஸ்வரர் கூலடைஞ்சு மக்களுக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 21 அடி ஆழம் இருக்கு இந்த குளம். அதுவும் இல்லாம மேல இருக்கக்கூடிய கூரை பூரம் செப்பு தகடுகளால் ஆனது. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு உங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் என்ன? பிரார்த்தனை இருந்திருக்கும், இங்க வந்த பிறகு அது நிறைவேறி இருக்கு. கண்டிப்பா இந்த கோயில் வந்து எனக்கு கேம் சேஞ்சர் தான். நான் வந்து இந்த கோயிலுக்கு நாங்க முதல்ல பெங்களூர்ல இருந்தோம். அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் இங்க 4 இயர்ஸா பொள்ளாச்சியில இருக்கோம். ஸோ அப்போ இருந்து நான் இங்கே தேய்பிறை அஷ்டமிக்கு பௌர்ணமிக்கும் எல்லாம் வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்த போதே நமக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல பெட்டர் ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசார நம்பிக்கை வச்சு வேண்டணும். அந்த அந்த வேண்டுதலை தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணும்போது நமக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். அம்மா, இன்னைக்கு இந்த கோயிலுடைய வழிபாடுல நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. ஆக்சுவலா என்ன வழிபாடு அது? எதுக்காக நீங்க வேண்டிக்கிட்டு வச்சீங்க? நிறைவேறுச்சா? எங்க பையன் சபரீஸ்வரன் பிஏ முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் படிச்சுட்டு அங்க AT&Tங்கிற ஒரு கம்பெனில கன்சல்டன்சில தான் ஒர்க் பண்ணான். அதுல வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப ஃபுல்லா வராது. அதுக்காக நாங்க பெர்மனன்ட் ஜாப் வந்து த்ரூ டைரக்ட் கம்பெனில வேணுங்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தோம் அம்மன் கிட்ட. அது எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மட்டை தேங்காய் கொண்டு வந்து வச்சோம். அவனுக்கு வந்து டைரக்டா கம்பெனி ரெக்ரூட் பண்ணணுங்கிற ஒரு ஆஃபர் வச்சிருந்தோம். அது எங்களுக்கு நிறைவேற்றி இப்ப ஆஃபர் லெட்டர் அவனுக்கு கிடைச்சு இப்ப பர்மனன்ட் ஜாபா அவனுக்கு ஃபுல் டைம் ஒர்க்கரா அவனுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஆத்மநாத மனத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அன்னைக்கு கூட்டம் வந்து பயங்கரமா வராங்க. அதுவும் எங்கெங்க இருந்து வராங்கன்னே தெரியாத அளவுக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இப்போ இரவு வேலை பூஜைக்காக நிறைய மக்கள் வந்திருக்காங்க. முக்கியமா இரவு வேலையில அதுவும் இந்த மாதிரி தேய்பிறை அஷ்டமிக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு? ஆக்சுவலா நம்ம தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலையில ஒரு அபிஷேகம், சாயங்காலம் சாயரக்ஷ ஒரு அபிஷேகம் பண்றாங்க. அந்த 2 நேரம் அபிஷேக அலங்காரம் தான். ஆனா அர்த்தஜாம பூஜை கரெக்டா ஒரு 7:55 to 8 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 minutes தான் நடக்கும். அப்பதான் வந்து சித்தர்களோட இருப்பை எல்லாரும் உணர முடியும். அது இந்த பூஜையை வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நீங்க இருந்து ஃபீல் பண்ணாதான் அந்த புரிஞ்சுக்க முடியும், சொல்லி விவரிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சித்தருடைய அருள் இருக்கு, இங்க நம்மளை தாண்டி இன்னொரு சக்தி இருக்குன்றத பக்தர்கள் வந்தவங்க உணர்ந்து உங்ககிட்ட சொன்ன கதைகள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க? ஆக்சுவலா எப்படி ஃபீல்? நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒருத்தர் அம்பாள் கிட்ட நின்று பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது எனக்கு யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசுறாங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது, இல்லை அந்த ஸ்டாட்டூஸ்ல சின்ன சின்ன மூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளசன்ட் ஸ்மெல் வரும். நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கோம்னா நம்ம 2 பேருக்கு இடையில ஒருத்தர் பிளசண்டா ஒரு ஸ்மெல் ஒரு கிராஸ் ஆகி போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஜென்ரலா சாமியை நம்ம வந்து மெய்மறந்து கும்பிடும் போது கண் கலங்குறது, கூஸ்பம்ஸ் வர்றது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். சாமியை எப்படி உணர்றது? இப்போ நம்ம வேண்டுறோம், கேட்குறோம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணர முடியும்? அதாவது கடவுளை உணர்தல்ங்கிறது வெளியே இருந்து கிடையாது, நமக்குள்ள இருந்து தான். நம்ம ஆன்மீகம்ங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் என்ன, கடவுள் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆனா ஏன் நம்ம இந்த உருவ வழிபாடு இதெல்லாம் பண்றோம்னு கேட்டா, இப்ப இந்த சித்தர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய இருப்பு வந்து நம்மளை இன்னும் எலிவேட்டட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போகுங்கிறதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு வரோம். ஸோ இப்போ இரவு வேலை பூஜையில பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன பூஜையெல்லாம் பண்ணுவீங்க? அர்த்தஜாம பூஜை தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. அர்த்தஜாம பூஜை என்னன்னா எல்லா லைட்ஸையுமே ஆஃப் பண்ணிடுவோம். இந்த நீங்க பார்த்துருப்பீங்க, பைரவர் கோயிலை சுத்தி 8 சின்ன சின்ன திட்டு இருக்கும். அதுல வந்து ஒரு பானை வச்சு அதுல நெருப்பு வைப்போம்.
வச்சுட்டு அந்த வெளிச்சத்துல தான் பூஜை நடக்கும். அப்போ தீபமே யூஸ் பண்ண மாட்டோம். கோயிலுக்குள்ள மட்டும் நிறைய தீபங்கள் பற்ற வச்சு சாம்பிராணி, குங்குலியம் இந்த மாதிரி வாசனை பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆராதனை பண்ணுவோம். அந்த திரை போட்டு இது பண்ணும்போது யாரையும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். எந்த லைட்ஸும் கிடையாது. அந்த சைலன்ஸ்ல கடவுள் இருக்கிறாருங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் ஃபீல்ல உணர முடியும். அந்த டைம்ல வந்து சாமியை வந்து உணர்றது ஒரு பக்கம் பயங்கர பூரிப்பா இருந்தாலும் சாமி கிட்ட நீங்க பண்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, பூஜைகள் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து அர்த்தஜாமத்துக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு நிவேத்தியம் வச்சுருக்கோம், மதுவர்க்குன்னு சொல்லிட்டு. அது ட்ரை ஃப்ரூட்ஸ், சுத்தமான தேன், அந்த மாதிரி சில மூலிகைகளை எல்லாம் கலந்து தான் அந்த நிவேத்தியம் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதை அப்படி தான் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவோம். ஆனால் அர்த்தஜாம பூஜைக்குன்னா ஜென்ரலாக எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இருந்தாங்கன்னா தான் அதை சொல்கிறத கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டு உட்காந்துட்டு ஜென்ரலாக ஃபோன் பேசுவாங்க, இல்லை வேற அவங்க பர்சனல் டாக்ஸ் இருப்பாங்கனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். யாராவது சின்ன சத்தம் போட்டாலும் அவங்கள வெளியே அனுப்பிச்சிடும். ஏன்னா அவங்களால மற்ற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நன்றி.